ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். இந்த குர்ஆனை எளிய முறையில் எப்படி ஓதி முடிக்கலாம் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து நீங்களும் பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை ஷேர் செய்து அவர்களையும் அதிகம் பிரயோஜனம் பெறக்கூடியவர்களாக மாற்றுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டிய குர்ஆனை அருளியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சில் துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரை ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறான். குர்ஆனிலே எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது, எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. உலகத்திலே ஏதாவது ஒரு புத்தகத்தை யாராவது எழுதிவிட்டால் அதிலே என்ன குறிப்பிடுவார்கள், ஏதாவது பிழைகள் இருந்தால் எங்களுக்கு இந்த விலாசத்திற்கு பிழையை சுட்டிக்காட்டி அனுப்புங்கள், நாங்கள் அந்த பிழையை திருத்திக் கொள்கிறோம், அல்லது பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும் என்று பலவிதமான விடயங்களை போட்டு அனுப்புவார்கள். இப்படி உலகத்திலே மனிதர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களிலே இப்படியாப்பட்ட விடயங்கள் நடப்பது சாதாரண விடயம்தான். ஆனால் குர்ஆனை எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களை, பிழை என்ன, பிழை என்று நினைப்பதற்கு கூட இங்கே இடம் கிடையாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய இரண்டாவது சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலே தெளிவாக கூறிவிட்டார். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், அந்த வேதம் இருக்கிறது, லா ரைப ஃபீஹி, இதிலே சந்தேகத்திற்கு இடமே கிடையாது என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அரபியிலே இந்த லாவுக்கு தபரியாவுடைய லா என்று சொல்லப்படும். அப்படி என்றால் லா ரைப ஃபீஹி, இதிலே எந்தவித சந்தேகத்திற்கும் இடம் கிடையாது. இப்படி இருக்கலாமோ என்று நாங்கள் யோசிப்போமே, அந்த யோசனைக்கு கூட குர்ஆனிலே இடம் கிடையாது. பிழையை கண்டுபிடிக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்திலே சவால் விடுகிறான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்னொரு பதிவில் தெளிவாக பேசுகிறேன். ஆக உலகத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு அப்பால் பட்டது தான் இந்த இறைவேதம் அல் குர்ஆன். குர்ஆன் பரிசுத்தமானது, பூர்த்தியானது, பிழைகளற்றது, எல்லா காலத்திற்கும் உகந்தது. ஒட்டக காலத்திற்கும் இந்த குர்ஆன் தான், டெக்னாலஜியுடைய காலத்திற்கும் இந்த குர்ஆன் தான், இதற்கு பின்னால் எந்த காலம் வருமோ அந்த காலத்திற்கும் இந்த குர்ஆன் தான் நேர்வழி காட்டியாக இருக்கிறது. திர்மிதியுடைய ரிவாயத் வருது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபத்லு கலாமில்லாஹி அலா ஸாயிரில் கலாம், ஏனைய பேச்சுகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய பேச்சுடைய சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பேச்சு என்றால் என்ன கண்ணியமானவர்களே? அல் குர்ஆன் தான். குர்ஆன் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். ஏனைய வார்த்தைகளுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சிறப்பு கஃபதுலில்லாஹி அலா ஹல்கிஹி, ஏனைய படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய சிறப்பை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சிறப்புக்கு முன்னால் யாருக்கு செல்ல முடியும்? உலகத்திலே எல்லாவித குறைகளற்ற மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய சிறப்புக்கு முன்னால் போக முடியாது என்றால் அப்ப குர்ஆனுடைய சிறப்பு எங்கே இருக்கிறது கண்ணியமானவர்களே? குர்ஆனை ஓத ஓத இன்பம் தான். ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் பல நூறு நன்மைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் தொழுகையில நின்ற நிலையில் குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 100 நன்மைகளை எழுதுகிறான். அதே தொழுகையில் அமர்ந்து கொண்டு இவர் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 50 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். தொழுகையில் அல்லாமல் வுது செய்த நிலையில் வெளியே அவர் குர்ஆனை ஓதினால் ஒரு எழுத்துக்கு 25 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். வுது இல்லாமல் மனனமாக அவர் குர்ஆனை ஓதும் பொழுது ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மைகளை கொடுக்கிறான். இதே போல இன்னொருவர் குர்ஆன் ஓதுவதை இவர் காது தாழ்த்தி கேட்பதின் காரணமாக ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுக்கிறான் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆகவே இந்த ரமலானிலே நாங்கள் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் நாங்கள் நோன்பையும் பிடிக்கிறோம், அதே சிரமமாக இருக்கிறது, இந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனை எப்படி நாங்கள் ஓதி முடிக்க முடியும் என்று இதை ஒரு பெரிய விடயமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, குர்ஆனை இலகுவான முறையில் ஓதி முடிப்பதற்கு வழிமுறைகள் இருக்கின்றன. இந்த முறை பிரகாரம் நாங்கள் குர்ஆனை பிரித்து ஓதும் பொழுது ஒரு குர்ஆன் என்ன, 2 குர்ஆன் என்ன, பல குர்ஆன்களை இந்த ரமலானிலே எளிய முறையிலே எங்களால் ஓதி முடிக்க முடியும். அருமையானவர்களே, நாங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கிறதே 30 ஜுசுக்களை கொண்டது. 15 வரி இருக்கக்கூடிய குர்ஆன் தான் சிறந்தது. இந்த குர்ஆனிலே 20 பக்கங்கள் சேர்ந்தது ஒரு ஜுசு. 20 பக்கங்கள் என்று வரும் பொழுது ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகைகள் இருக்குது. ஒரு மனிதர் சுபஹ்
சுபஹுடைய தொழுகைக்கு முன்னால 2 பக்கங்களை ஓதுகிறார். இதே போல சுபஹுக்கு பின்னால 2 பக்கங்கள், லுஹருக்கு முன்னால 2 பக்கங்கள், லுஹருக்கு பின்னால 2 பக்கங்கள், அசருக்கு முன்னால 2 பக்கங்கள், அசருக்கு பின்னால 2 பக்கங்கள், மக்ரிபுடைய தொழுகைக்கு முன்னால 2 பக்கங்கள், மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால் 2 பக்கங்கள், இதே போல இஷாவுக்கு முன்னால் 2 பக்கங்கள், இஷாவுக்கு பின்னால் அதாவது தராவீஹ் எல்லாம் தொழுது முடித்ததற்கு பிறகு 2 பக்கங்கள் ஒருத்தர் ஓதினால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸுவை ஓதி முடிக்க முடியும். இப்படி ஓதினால் 30 நாட்களிலே 30 ஜுஸுக்களை ஒரு குர்ஆனை தமாம் செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு லேசான ஒரு வழிமுறை. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் பின்னால் 2 பக்கங்களை ஓதும் பொழுது 5 நேர தொழுகைகளை கணக்கு பார்க்கும் பொழுது 20 பக்கங்கள் வருகின்றன. அப்படி என்றால் ஒரு ஜுஸுக்கள் இந்த அடிப்படையில் இந்த முறையில் ஓதி முடிக்கலும். சிலர் நினைக்கிறார்கள் இதைவிட நான் அதிகமாக ஓத வேண்டும் என்று சொன்னால் அவர் இன்னும் 2 பக்கங்களை கூட்டிக் கொள்ள வேண்டும். அதாவது வளமையாக 2 பக்கங்கள் ஓதினால் 4 பக்கங்களாக, சுபஹுக்கு முன்னால 4 பக்கம் பின்னால 4 பக்கம், இப்படி 5 நேர தொழுகைக்கு முன்னால பின்னால 4 பக்கங்கள் என்ற கணக்கிலே ஓதினால் ஒரு நாளைக்கு 2 ஜுஸுக்களை ஓதி முடிக்க முடியும். 15 நாட்களில் ஒரு குர்ஆனை தமாம் செய்யலாம். முழு ரமலானில் 2 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும். இதே போல ரமலானிலே 3 குர்ஆன்கள், அதாவது 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பதற்கும் எளிய வழிமுறை இருக்கிறது. அது என்ன? ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால் பின்னால் 6 பக்கங்களை ஓத வேண்டும். சுபஹுக்கு முன்னால 6 பக்கங்கள், சுபஹ் தொழுதற்கு பிறகு 6 பக்கங்கள், இதே போல லுஹருக்கு முன்னால 6 பின்னால் 6, அசருக்கு முன்னால் 6 பின்னால் 6, மக்ரிப்க்கு முன்னால் 6 பின்னால் 6, இஷாவுக்கு முன்னால் 6 பின்னால் 6, இப்படி ஓதும் பொழுது 60 பக்கங்கள் ஒரு நாளைக்கு ஓதி முடிக்க முடியும். 60 பக்கங்கள் என்று சொன்னால் 3 ஜுஸுக்கள். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு 3 ஜுஸுக்கள் இந்த அடிப்படையிலே ஓதினால் 10 நாளில் ஒரு குர்ஆனை எளிய முறையிலே ஓதி முடிக்க முடியும். ரமலானிலே 3 குர்ஆன்களை எம்மால் ஓதி முடிக்க முடியும். இதே போல ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால 10 பக்கங்கள், முன்னால 10 பக்கங்கள், பின்னால 10 பக்கங்கள், 10 பக்கங்கள் என்று சொல்லும் பொழுது அரை ஜுஸு ஆகிறது. ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால 10 பின்னால 10, இப்படி 5 நேர தொழுகைக்கு முன்னால பின்னால 10 பக்கங்கள் ஓதினால் ஒரு நாளைக்கு 100 பக்கங்களை இவர் ஓதுகிறார். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 5 ஜுஸுக்களை இவரால் ஓதி முடிக்க முடியும். 5 ஜுஸுக்கள் என்று சொல்லும் பொழுது 6 நாட்களில் ஒரு குர்ஆனை தமாம் செய்ய முடியும். கண்ணியமானவர்களே, அப்ப ரமலானை எடுத்துக்கொண்டால் முழு ரமலானிலும் 5 குர்ஆன்களை இவரால் ஓதி முடிக்க முடியும். இந்த முறை பிரகாரம் இவர் ஓதினால், ஆகவே இந்த முறை பிரகாரம் நாங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அதிகரித்துக் கொண்டு செல்லலாம். இந்த எளிய முறை பிரகாரம் நாங்கள் குர்ஆனை வளமையாக ஓதி வரும் பொழுது பல குர்ஆன்களை ஒரு மாதத்திலேயே எம்மால் ஓதி முடிக்க முடியும். ரமலான் மட்டும் கிடையாது, ரமலான் அல்லாத மாதத்திலும் நாங்கள் குர்ஆனை இந்த முறை பிரகாரம் ஓதினால் கண்டினியூவாக நாங்கள் ஒவ்வொரு மாதத்தில் பல குர்ஆன்களை ஓதி முடிக்க முடியும். எப்பொழுதுமே குர்ஆனுடன் தொடர்புள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எந்த அளவுக்கு குர்ஆனுடன் நாங்கள் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறோமோ, குர்ஆனை எங்களுடைய நண்பனாக நாங்கள் ஆக்கிக் கொள்கிறோமோ, அல்லாஹ் எங்களை அவனுடைய நண்பனாக ஆக்கிக் கொள்வான். குர்ஆன் எதனுடன் சேர்கிறதோ அதை அல்லாஹ் தலைமைத்துவம் வாய்ந்ததாக ஆக்குகிறான். அருமையானவர்களே, சற்று யோசித்து பாருங்கள். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்திலே இறக்கி வைத்தான். ரமதான் எல்லா மாதத்தை விட தலைமை வாய்ந்த மாதமாக இருக்கிறது. காரணம், இந்த மாதத்திலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான். எந்த இரவில் குர்ஆன் இறங்கியது? கத்ருடைய இரவு, லைலத்துல் கத்ரிலே இறங்கியது. இந்த கத்ருடைய இரவிலே குர்ஆன் இறங்கியதின் காரணமாக எல்லா இரவுகளை விட சிறப்பு வாய்ந்த இரவாக, தலைமைத்துவம் வாய்ந்த இரவாக இந்த கத்ருடைய இரவு இருக்கிறது. இதே போல இந்த குர்ஆனை அல்லாஹ் யாருக்கு இறக்கி வைத்தான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். இதன் காரணமாக சய்யிதுல் அம்பியா, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கியிருக்கிறான். இந்த குர்ஆன் எந்த உம்மத்துக்கு இறக்கப்பட்டது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்குத்தான். ஏனைய சமுதாயத்தை விட தலைமைத்துவம் உள்ள சமுதாயம் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயம் தான். கண்ணியமானவர்களை, காரணம் என்ன? குர்ஆன் சேர்ந்ததின் காரணமாக. இந்த குர்ஆன் எங்கே இறக்கப்பட்டது? மக்கா, மதீனா என்ற புனித ஊர்களில் இறக்கப்பட்டது. ஊர்களிலே மிகவும் சிறந்த ஊர், தலைமைத்துவம் வாய்ந்த ஊர் எது? அந்த மக்கா, மதீனா தான். காரணம் என்ன? குர்ஆன் எதோடு இணைகிறதோ அந்த குர்ஆனுடன் இணைந்ததின் காரணமாக, குர்ஆனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் அந்த விடயத்திற்கு தலைமை பொறுப்பை கொடுக்கிறான். ஆகவே இந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முடியுமான அளவு ஒவ்வொரு நாளும் இந்த சொன்ன பிரகாரம் குர்ஆனை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு
சுப்ஹானஹு வ தஆலா பலவிதமான அருட்கொடைகளை, பலவிதமான நினையாப்புற உதவிகளை எமக்கு தருவான். கண்ணியமானவர்களே, ஒருவர் துஆ கேட்கும் பொழுது குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு தஹஜ்ஜுடைய நேரம், துஆ கபூலாகக்கூடிய நேரம். இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் இவர் துஆ கேட்காமல் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தால் இவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகிறது. கண்ணியமானவர்களே, திர்மிதியுடைய ரிவாயத் வருது. அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷகலஹுல் குர்ஆனு அன் ذிக்ரி வ மஸ்அலதி, அல்லாஹ் கூறுகிறான், என்னை நினைப்பதை விட்டும் என்னிடத்திலே துஆ கேட்பதை விட்டும் குர்ஆன் யாரை ஈடுபட செய்து விட்டதோ, அதாவது இவர் துஆ கேட்காமல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார், அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் இவர் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறாரா, அல்லாஹ் என்ன கூறுகிறான் தெரியுமா? அஅதைதுஹு அஃதல மா உஅதிய ஸாயிலின், அந்த நேரத்திலே துஆ கேட்டவர்களுக்கு நான் எதை கொடுப்பேனோ இதை விட சிறந்ததை அந்த குர்ஆன் ஓதியவருக்கு நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். ஆக கண்ணியமானவர்களே, தஹஜ்ஜுடைய நேரத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதுகிறோம். இதே போல வேறு வேறு சந்தர்ப்பங்களில் பலர் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவர் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தால் அந்த துஆ கேட்டவருக்கு அல்லாஹ் எதை கொடுப்பானோ அதை விட சிறந்ததை குர்ஆன் ஓதியவருக்கு அல்லாஹ் கொடுப்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஆகவே எப்பொழுதுமே நாங்கள் குர்ஆனுடன் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனுடன் இணைந்தவர்களை வழிகேட்டிலே தள்ள மாட்டான். அல்லாஹ் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை அமைக்க மாட்டான். அதற்கு மாற்றமாக நேர்வழியை காட்டுவான். உள்ளத்திலே நிம்மதி ஏற்படும், வீட்டிலே மகிழ்ச்சி ஏற்படும், வீட்டிலே செழிப்பு ஏற்படும், பொருளாதாரத்திலே பலவிதமான பரக்கத்துகளை, லாபங்களை அல்லாஹ் கொண்டு வந்து கொடுப்பான். ஆகவே இந்த ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். நான் சொன்ன பிரகாரம் இந்த ரமலானிலே குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானின் மூலமாக அவனுடைய நெருக்கத்தை அடைந்த கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.